Taste the Daily. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கோலி விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் தொடரிலிருந்து முன்னணி வீரர் விராட் கோலி விலகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். என்ன காரணம், எதற்காக விராட் கோலி விலகியிருக்கிறார்? ராதா, இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல இந்திய அணி விளையாடி வருகிறது. ஏற்கனவே 2 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்து 2 போட்டிகள்ல ஒவ்வொரு அணியும் தலா ஒரு போட்டியை வென்றிருக்கிறாங்க. வருகின்ற 15ஆம் தேதி 3வது டெஸ்ட் போட்டியிலிருந்து ராஜ்கோட்டில் தொடங்க இருக்கிறது. கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் தொடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பர் விராட் கோலி முதல் 2 போட்டிகளிலிருந்து விலகுவதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட இந்த 2வது டெஸ்ட் போட்டி முடிவதற்கு முன்பாகவே விராட் கோலி அடுத்து வரக்கூடிய 3 டெஸ்ட்களிலும் விளையாடுவது என்பது கடினமாக இருக்கிறது. எனவே அவர் விளையாட மாட்டார் என்று தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலை தான் நேற்று முன்தினம் அவர் அதிகாரப்பூர்வமாக பிசிஐயிடம் அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகளிலும் தனிப்பட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் விளையாட மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விராட் கோலி அணி நிர்வாகம் மற்றும் அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் தெரிவித்திருந்தார். எனவே அவர் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கவில்லை. 2வது டெஸ்ட் போட்டிகள்ல காயம் காரணமாக விளையாடியிருந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் KL ராகுல் மீண்டும் இந்த அணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் அவர்கள் விளையாடுவது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் KL ராகுல் 3வது போட்டியில விளையாடுவார் என்றும் ஜடேஜா குறித்தான விவரங்கள் தெரிய வரும் என தெரிகிறது. மற்ற 2வது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடக்கூடிய அனைத்து வீரர்களுமே மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் காயம் காரணமாக கூடுதலாக விலகி இருக்கிறார்கள். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடக்கவிருக்கும் நிலையில் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக விராட் கோலி விலகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். Taste the Daily.